பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதே சமயத்தில் வேலையில் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம்தான் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ உங்களுடைய ஹையர் ஆஃபீஸியல் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய ஹெல்ப்போ உங்களுக்கு கோஆப்ரேஷனோ பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் உங்களுடைய சர்வீஸில் யாரையும் பெருசாக பேஸ் பண்ணி இருக்காதீங்க. நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்படின்னால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அல்லது வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கோ அல்லது க்ரீன் கார்டுக்கோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதிர்பாராத அடிக்கடி பயணம், அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக ஜூன் வரைக்கும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய பயணம் ட்ராவல் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மணி ரொட்டேஷன் ஜூன் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் இல்லையான்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அல்லது மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு, அல்லது மாஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலகட்டங்களில் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு.